Hi guys, welcome back to Apple ABCD. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல பார்த்ததோட கண்டினியூஷன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் நீங்க வந்து வெரி க்ளோஸ் டு ஆக்ஷன்னா நீங்க வந்து I'm going to சொல்லுங்க. So which means this is ஒரு 75% வச்சுக்கோங்க. அப்போ அதையும் தாண்டி ரொம்ப க்ளோஸா I'm about to speak, I'm about to clean, I'm about to bring. So whatever the work, they are about to buy the house. We are about to clean today. நாங்க இன்னைக்கு வீட க்ளீன் பண்றதா இருக்கோம். He is about to take become join பண்றதா இருக்கோம். So he is about to sell the land. அவ வீட விக்கிறதா இருக்கோம். நடத்த விக்கிறதா இருக்கோம். I am about to change my time. நான் டைம் மாத்தறதா இருக்கு. They are about to speak with MD today. அவங்க இன்னைக்கு MD கூட பேசுறதா இருக்காங்க. So Raja is about to cancel the program. Raja the program cancel பண்றதா இருக்காம். See, very easily you can do that. So whatever that we are about to, they are about to, he is about to, you are about to, so finish that. நீ அதை முடிக்கிறதா இருக்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெரி கிளியரா பேசணும். ஒரு ஒர்க் வந்து நடக்கிறதா இருக்கு, நடக்க போகுது, அண்டர்ஸ்டாண்ட். நடக்கிறதா இருக்குன்னா ரொம்ப க்ளோஸா நீங்க சொல்றீங்க. They are about to get married. இப்போ அவங்க கல்யாணம் பண்றதா இருக்காங்க. எப்படி சொல்றது? They are about to get married. So he is about to, see, they are about to, he is about to quit the job. He is about to quit the job. அவன் அந்த வேலையை விடுதா இருக்கா. So likewise we can take negative. I am not about to give. நான் கொடுக்கிறதா இல்ல. Or I am not about to change. I am not about to change. So they aren't about to, so give you. So இது இனிமேல் அப்பனா no more question. இனிமே question இல்ல. So நீங்க கூட இன்டர்வியூல யாரா பாருங்க. So no more question. இனிமே question இல்ல. அப்போ is no more. இப்போ ஒருத்தர் இறந்துட்டா சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? is no more. அவரே இறந்துட்டார். is no more. is passed away. So அப்போ அவர் இறந்துட்டார். is no more. அப்போ ஒருத்தர் உயிரா இருந்தது அப்போ இறந்துட்டாங்கன்னா அப்போ நீங்க is no more, she is no more சொல்லுங்க. ஓகே, why? So very clear. So இப்போ இதே போல நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். இப்போ they aren't about to, she is not about to, is not isn't சொல்றோம், she is not about to, so dance today. அவ இன்னைக்கு டான்ஸ் ஆடுறதா இல்ல. So she is not about to cook. அவ சமைக்கிறதா இல்ல. So he is not about to go with them. with கூட. இப்போ ஒரு பொருளை நம்ம சொல்றோம்ல, இப்ப கத்தியால பேனாவால இதை சொல்லுவோம், வித் தான் சொல்லணும். ஸோ ஐ பாண்ட், நான் கையை கத்தியால நெகத்துல நெருப்பால நான் வந்து சுட்டுக்கிட்டேன், கத்தியால வெட்டிக்கிட்டேன், அதெல்லாம் சொல்லும் போது விட்டு சொல்லணும். ஐ பாண்ட் மை ஃபிங்கர் வித் ஃபயர். இப்போ ஃபிங்கர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஆள்காட்டி விரல். ஸோ அப்போ பாயிண்டர். தென் அதுக்கப்புறம் இருக்கிறது டால் மேன். ஸோ ரிங் மேன், மோதிர விரலுக்கு ரிங் மேன் சொல்றோம். இப்போ ஸ்மால் மேன். ஸோ தம்ப் உங்களுக்கே தெரியும். ஸோ வெரி ஈஸி. ஸோ பாயிண்டர், டால் மேன், ரிங் மேன், pointer, tall man, ring man and small man. ஓகேவா? ஸோ வெரி ஈஸி. நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யறதா இருக்கும், போறதா இருக்கும், அப்படியெல்லாம் சொல்லும் போது about to வெரி ஈஸி. இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம பேசும்போது சொல்லுவோம், அவங்க வீடு வாங்குறதா இருக்காங்க, அவங்க வீடு விற்கிறதா இருக்காங்க, அவங்க வந்து சேஞ்ச் பண்றதா இருக்காங்க, அவங்க வந்து பிளான் பண்றதா இருக்காங்க. ஸோ இப்படி போலலாம் நம்ம சொல்லும் போது about to சொல்லணும். அப்போ about to சொல்லும் போது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா வந்துடும். I am about to change.
I am about to give, I am about to finish, I am about to practice, I am about to. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம about to சொல்லணும். அதை செய்யறதா இல்லைன்னா I am not about to, they are not about to அப்படின்னு நம்ம சொல்லணும். They are not about to, you are not about to, so we are not about to. ஓகேவா? going to வந்து very close. இப்போ நீங்க क्वेश्चंस கேக்குறீங்க, அப்போ are you about to change? நீங்க சேஞ்ச் பண்றதா இருக்கீங்களா? are you about to cancel? நீங்க கேன்சல் பண்றதா இருக்கீங்களா? so are they about to vacate the land? அவங்க வீட அவங்க நிலத்தை காலி பண்றதா இருக்காங்களா? இப்போ they aren't about to, so அவங்க விக்கிறதா இல்ல. so அப்போ நம்ம கேள்வியை வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். அது கேட்க தெரிஞ்சா ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்களான்னு கேட்கணும்னா நம்ம லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன்ஸ் பாருங்க. ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்களான்னா எப்படி கேட்கணும்னா are you going to cancel, are you going to change? நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்களா? are they going to sell the land? அவங்க நிலத்தை விற்க போறாங்களா? அப்போ ஒரு விஷயத்தை செய்ய போறீங்களா அப்படின்னா நம்ம are you going to சொல்லணும். இப்போ உங்க அம்மா கிட்ட நீங்க கேக்குறீங்க are you going to so prepare தான் தயார் செய். are you going to prepare சப்பாத்தி? நீ சப்பாத்தி பண்றதா இருக்கியா? சப்பாத்தி பண்ண போறியா? அப்போ வெரி ஈஸி. ஒரு விஷயத்தை நீ செய்ய போறியான்னு கேட்கணும்னா நம்ம are you going to. இப்போ இதை டெவலப் பண்ணுங்க. what are you going to do? what are you going to do? நீ என்ன பண்ண போற? so what are you going to give? what are you going to change? so why are you going to? so why are you going to வந்து நம்ம வந்து ரொம்ப ரேரா தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தா what are you going to, when are you going to come, when are you going to come? நீங்க என்னைக்கு வர போறீங்க? so when are they going to vacate? when are they going to vacate? so where are you going to get down? எங்க இறங்க போறீங்க? where are you going to keep this a place? where are you going to place the table? நீங்க இந்த டேபிளை எங்க வைக்க போறீங்க? அப்போ ஒரு விஷயத்தை நீங்க செய்ய போறீங்களா? what are you going, அப்போ are you going to கேட்கணும். is he going to so take BCom, அவன் BCom எடுக்க போறானா? ஜாயின் பண்ண போறானா? அடுத்தவங்களை பத்தி கேட்கும் போது so is she going to cook? அவ சமைக்க போறாளா? is she going to cook today? அவ இன்னைக்கு சமைக்க போறாளா? அப்போ வெரி ஈஸி. what is she going to do? what is she going to do next? அடுத்ததா அவ என்ன பண்ண போறா? what is she going to do next? what are they going to do? what are they going to do today? அவங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? அப்போ நீ என்ன பண்ண போற? what are you going to say? what are you going to do? what are you going to say for this? இதுக்கு நீ என்ன சொல்ல போற? நம்ம கேள்வி கேட்போம்ல, what are you going to do for this? அப்போ ஒரு விஷயத்தை நீ செய்ய போறியான்னு கேட்கணும். are you going to கேட்கணும். when are you going to do? what are you going to do? why are you going to do? very easy. அப்போ are you about to னா நீ செய்யதா இருக்கியா? are they about to, are they about to vacate? அவங்க வீடு காலி பண்றதா இருக்காங்களா? are they about to so sell the land? அவங்க வீட்டை விற்கிறதா இருக்காங்களா? I mean நிலத்தை விற்கிறதா இருக்காங்களா? அப்போ வெரி ஈஸி. are they going to, are you going to, is she going to, நம்ம என்ன வேணாலும் கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தை செய்ய போறியா இல்ல செய்யதா இருக்கியா? this is a difference between the both. I'm going to speak, நான் பேச போறேன். I'm going to so invite all, I'm going to invite all, நான் எல்லாரையும் கூப்பிட போறேன். I am about to invite all, நான் எல்லாரையும் கூப்பிடுறதா இருக்க, which means already planned, very close to action. so இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு என்ன தேவைன்னா ஒரு விஷயத்தை தமிழ்ல எப்படி பேசுறோமோ அதை இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப ஈஸி. நீங்க என்ன பண்ணணும்னா எப்படி பேசுறோம் தமிழ்ல அதை எதனால இங்கிலீஷ்ல கொண்டு வரணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி இங்கிலீஷ்ல கொண்டு வரணும் தான் நீங்க நினைக்கணும். இங்கிலீஷ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண நினைக்கிறேன். நிறைய சொல்றது உங்களுக்கு இதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுவீங்க, அது ஓகே. பட் என்ன டென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா? டென்ஸ் பார்க்காம நீங்க வெறும் இது மட்டும் பார்த்துட்டு எப்படி பேசணும்னு பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ நைஸ் டே.